தோற்கடிக்கப்பட்டார் என்றால் தமிழச் சாதியின் நன்றி உணர்ச்சியின் மீது நமக்கெல்லாம் சந்தேகம் வருகிறது. மே 4 ஒரு நாள் மட்டும்தான் தளபதி ஸ்டாலின் தோற்றிருக்கிறார். அந்த தொகுதி மக்கள் 365 நாளும் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயா ஆபாச கவிஞர் காம கவிஞர் வைரமுத்து அவர்களே, நீ எல்லாம் குளத்தூர் மக்களை பற்றி பேசுகிற, அவங்களுக்கு சாபம் விட்றேன்னு சொன்னாக்கா உன் சாபலாம் எப்படா பழி? நீ உத்தமனே கிடையாது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்க, குளத்தூர் தொகுதி மக்கள் தான் தமிழகத்திலேயே அதிகமாக பாவம் செய்தவர்கள். ஏன்னா அவர் 2 தடவை ஸ்டாலினை தேர்ந்தெடுத்ததின் காரணமாக பணம் வாங்கி கொண்டு அந்த பாவத்தை செஞ்சாங்க. இன்றைக்கி தமிழகத்திலேயே அதிகமாக புண்ணியம் செய்த தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே குளத்தூர் தொகுதி தான். அந்த பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்தை போக்குவதற்காக யாரை பணம் வாங்கி கொண்டு ஜெயிக்க வைத்தார்களோ அவரிடம் பணம் வாங்கி கொண்டு தோற்கடித்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. சிங்கப்பூர் மாதிரி மாற்றி வச்சிருந்தாரு. அதெல்லாம் ஒரு ஆணையும் பிடுங்கலை. இன்றைக்கி மழை பெஞ்சாலும் சரி, நாளைக்கு மழை பெஞ்சாலும் சரி, எப்போ மழை பெஞ்சாலும் சரி, சென்னையில் அதிகமாக தண்ணி தேங்கக்கூடிய இடம், சுகாதார சீர்கேடு ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா அது குளத்தூர் தொகுதி தான். அது மாற்று கருத்து கிடையாது. நிறைய சான்றுகள் தான் இதுக்கு முன்னாடி இருக்குது. அதன் காரணமாகவும் அந்த மக்கள் உண்மையிலேயே இவருக்கு எதிராக வாக்களித்தார்கள். அந்த மக்கள் அதிகாரத்தை துடைத்தெறிந்து விட்டார்கள், பணத்தை தொடர்ந்து பணம் முக்கியம் இல்லை. இனி எங்களுக்கு தமிழகத்தில் திராவிடம் என்ற ஒரு சொல்லே எங்களுக்கு வேண்டாம், திராவிடமே வேண்டாம், முக்கியமாக இந்து தெய்வங்களை பழிக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணது காரணம் தான் இது. ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அது போலத்தான் நீ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்து தெய்வங்களை மிகவும் இழிவாக பேசிய டிஆர் பாலுவோட பையன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் பொன்முடியோட பையனும் தோற்கப்பட்டிருக்கிறார். இவங்க 2 பேருமே தெரியும். அவர் 100 கோயில் எடுத்துன்னு சொன்னான். இவன் பட்டியா நாமமானு கேட்டான். இவங்க 2 பேருமே தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வாரிசுகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கர்மான்னு சொல்கிறது. சேகர் பாபு தோற்கடிக்கப்பட்டிருப்பார். என்னமோ அவர் இந்த கும்பாபிஷேகம் பண்ண புண்ணியத்தினால் அவர் தப்பிச்சுக்கிட்டார். மற்றபடி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்களின் மனநிலையை இந்த குளத்தூர் தொகுதி பிரதிபலித்திருக்கிறது. இன்றைக்கி அந்த மக்கள் மாற்றி ஓட்டு போட்டுட்டாங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த தொகுதியில் மட்டும் அதிகமான மின்சார தடை ஏற்படுகிறது. அதுக்கு யார் காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சிக்காரன் தான். இன்றைக்கி சிசிடிவி கேமரா மூலம் மாட்டியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேண்டுமென்றே ப்ளக்கை பிடுங்கி அங்கே கரண்ட் இல்லாமல் பண்ண ஒரே நிர்வாகியாக உங்களுடைய கட்சி நிர்வாகி இருக்கிறாங்க. அந்த இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி நல்ல ஆட்சியோ கெட்ட ஆட்சியோ அது இன்னொரு 6 மாதத்தில் தெரிஞ்சிடும். அவர் நல்லது பண்ணுறான் கெட்டது பண்ணுறான் இன்னும் 6 மாதத்தில் தெரிஞ்சிடும். ஆனால் இப்போது இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வர வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே உன் கட்சிக்காரனே குளத்தூர் தொகுதியில் மின்சாரத்தை கட் பண்ணுறான். இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஒன்று ஓட்டு போடலனாக்கா அந்த மக்கள் இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா? 2 தடவை உங்களை ஜெயிக்க வச்சாங்களே, அந்த நன்றி கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்க வேண்டாமா? என்ன மனநிலை உங்களோட கட்சிக்கார மனநிலை? இதனால தான் தமிழகத்தில் மக்கள் உங்களை வேணான்னு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ஒரு காலமும் திமுகவால் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது முடியாது முடியாது.